நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாட்ஸ்அப் மூலியமா அவங்க தொழிலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான டார்கெட் கஸ்டமர்ஸ், அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட லீட்ஸ் இதெல்லாம் இன்டர்நெட்ல எங்க இருந்தாலுமே நீங்க எடுத்துக்க முடியும். எங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்றத இப்ப பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டார்கெட் கஸ்டமருங்கிறது இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க தான் என்னோட டார்கெட் கஸ்டமர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த லொகேஷனுங்கிறது கிளியரா கொடுத்துக்கலாம். நான் கோயம்புத்தூர் எங்க ஊர்ல இருக்கிற லொகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும்னு கேட்கறாங்க. நான் வந்து ஆல் த வெப், அதாவது இன்டர்நெட் ஃபுல்லா தேடி எனக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, எந்த கண்ட்ரி கோட், அதாவது எந்த கண்ட்ரில இருந்து டேட்டா வேணும்னு கேட்கறாங்க. நம்ம எந்த கண்ட்ரி வேணா இங்க கொடுத்துக்கலாம். நான் இங்க இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சர்ச் இன்ஜின் எது கேட்கறாங்க. சர்ச் இன்ஜின் கூகுள் அல்லது பிங் அல்லது யாஹூ, 3 சர்ச் இன்ஜின்ல எந்த சர்ச் இன்ஜின் வேணா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர்ஸ், எனக்கு எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸ் வேணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்க கொடுத்த டேட்டா சரியா அப்படிங்கறத நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சரி அப்படிங்கிற பட்சத்துல கெட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கிளிக் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு இங்க ஒரு 9 டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டில் 9 டேட்டாவா நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு டேட்டாவா இங்க ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, என்ன டைட்டில், என்ன டிஸ்கிரிப்ஷன், ஃபோன் நம்பர், அவங்களோட வெப்சைட் லிங்க், அதாவது கூகுள்ல எந்த யூஆர்எல்ல இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற நமக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் பாருங்க, நம்ம பேசி ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, அதுக்குள்ள 12ல இருந்து 13 லீட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு இருக்கு. இன்னும் ஸ்டில் ப்ராக்ரஸ்ல இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். அப்படி இல்ல நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா பாருங்க, இந்த ஸ்டாப் கலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் கலெக்ஷன் கொடுத்தோடனே நம்ம டேட்டா எடுக்கிற ப்ராசஸ் பாதிலேயே நடந்துட்டு இருந்துச்சுன்னா இது ஃபுல் ஆயிட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சுங்களா? எனக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா தான் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா டேட்டா எங்க சேவ் பண்றதுன்னு கேட்கும். நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கேட்குது. நான் ஆல் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். சேவ் ஆஸ் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைல்ல சேவ் ஆகும். ஏன் இந்த சிஎஸ்வில சேவ் ஆகுதுன்னா, இன்டர்நெட்ல பல வகையான டேட்டா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே ஃபார்மேட்ல கொண்டு வந்து கஷ்டம். இன்னொன்னு அதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்கும். அதனால சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, என் டெஸ்க்டாப்ல போய் பார்க்குறேன். ஆல் அப்படிங்கிற டேட்டா இருக்கு. இதை ஓப்பன் பண்றேன். இந்த ஃபைல் வந்து எக்ஸல்லே ஓப்பன் ஆகும். பாருங்க, இந்த நம்ம எடுத்த டேட்டாலாம் இங்க இருக்குங்களா, எல்லாமே இப்படி கசகசன்னு இருக்கா. இது சரி பண்றதுக்கு என்னன்னா, இந்த மேல காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க, மொத்தமா செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, டீலிமிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செமிகோலன் கொடுத்துக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, டேட்டா ஃபார்மேட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, பாருங்க, டேட்டா ஃபார்மேட் ஆயிடுச்சுங்களா. இப்போ ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். இந்த பிங்கிற காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் செல்ஸ் போங்க. இங்க பாருங்க, கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல 0 அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. பாருங்க, டேட்டா எல்லாமே ஃபார்மேட் ஆயிடுச்சுங்களா. அவ்வளவுதாங்க, வெரி வெரி சிம்பிள். எல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான லீட்ஸை ஜஸ்ட் வெறும் 1 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்க, கிட்டத்தட்ட 24 டேட்டா எடுத்தாச்சுங்க. இதுல எத்தனை டேட்டா இருக்கோ அதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே நம்ம சாஃப்ட்வேர் பிக் பண்ணி கொடுத்துக்கும். இது வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆஃபர் ரன் பண்றோம்.